வணக்கம் நண்பர்களே, இயற்கை சல்பை தயாரிப்பாளர் நான் தான் உங்கள் ரேவதி. ஒருத்தன் தெருவில் நடந்து போயிட்டு இருந்தானா. எதில் ஒருத்தன் வந்தானா. எங்கேப்பா போகிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் சினிமாவில் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அதுக்கு, என்னை சந்திக்காமலே உன்னால் சினிமாவில் சேர முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானா. யார்ப்பா நீ அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் தான்ப்பா அவமானம் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அவமானமா? ஆமாம், இன்றைக்கி முன்னுக்கு வந்த அத்தனை பேருமே என்னை சந்திச்சுட்டு தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அவமானம் சொன்னிச்சான். இன்னொருத்தன் எதிரில் வந்தானா. நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் தான் அதிர்ஷ்டம். அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அடடா உன்னை தான்ப்பா நான் தேடிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளா, எங்கேப்பா போயிருந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, வாப்பா வாப்பா நீயே என்னை தேடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கையில் பிடிச்சிட்டு போனானா. அதிர்ஷ்டத்தை கையில் பிடிச்சிட்டு போயிட்டே இருந்தானா. அப்போ இன்னொருத்தன் என்ன பண்ணானா, சைடில் வேகமாக ஓடி வந்தானா. எப்பா நானும் உன் கூட வரேன்ப்பா, என்னையே கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னானா. அதுக்கு, ஐயா நீ எல்லாம் வேண்டாயா, எனக்கு அதிர்ஷ்டமே கூட இருக்குது, அது இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, அதனால் நீ வேண்டான்னு சொல்லிவிட்டு அதிர்ஷ்டத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு போய் ஒரு படம் எடுத்தானா. படம் எடுத்து அதை ரிலீஸும் பண்ணானான். ரிலீஸும் பண்ணி அப்போ தான் சரி படம் சரியாக போகாதனால மனசு உடைஞ்சு என்ன பண்ணானா, சோகத்தில் நடந்து வந்துட்டு இருந்தானோ. அப்போ பார்த்து சைடில் ஒருத்தன் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தானான். அதுக்கு, என்னப்பா என்னை அன்றைக்கே நீ என்னை கூட்டிகிட்டு போயிருந்தீனா எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னானா. ஆமாப்பா நீ யாருன்னு கேட்டதுக்கு, நான் தான் திறமைன்னு சொன்னிச்சான். திறமை இல்லாமல் மட்டும் தான் சாதிக்க முடியும் எந்த துறையாக இருந்தாலும்.